ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஷ்ணுமதி vlog. இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்டேட்ஸ் உடனடி தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி இந்த வீடியோவில் எங்கள் அம்மா செய்கிற மட்டன் குழம்பு தான் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுறேன். ஆயில் நல்லா ஹீட் ஆன பிறகு 180 கிராம் சின்ன வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி வச்சதை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் லைட்டாக நமக்கு கொஞ்சம் கோல்டன் கலர் வரணும். அது வரைக்கும் நல்லா எண்ணெயிலே வதக்க போகிறோம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணுறேன். வெங்காயம் நல்லா இந்தளவு கலர் வந்த பிறகு 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நல்லா எண்ணெயிலே வதக்கணும். ஒன் கேஜி மட்டனை மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி வச்சதை ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா எண்ணெயிலே இதை ஒரு 15 to 20 மினிட்ஸ் வதக்கணும். அதிலே தண்ணி விட ஆரம்பிக்கும். நமக்கு அந்த தண்ணி சுருண்டுற வரைக்கும் நல்லா இந்த மட்டனை எண்ணெயிலே வதக்க போகிறோம். பாருங்கள், மட்டன்லேயே தண்ணி விட ஸ்டார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணணும். அந்த தண்ணி கொஞ்சம் சுருண்டுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். நல்லா தண்ணியில் சுருண்ட பிறகு இப்போ இதில் 1 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள், மஞ்சள், தனியாக, காய்ந்த மிளகாய் 3 சேர்த்து அரைச்சிருக்கேன். அதை ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மட்டன் வேகிற அளவுக்கு இப்போ இதில் தண்ணி ஆட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு லைட்டாக முழுகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப அதிகமாக தண்ணி ஆட் பண்ணால் குழம்பு நமக்கு வாட்டர் கன்சிஸ்டன்சியில் இருந்துடும். அதுக்கப்புறம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி 7 விசில் வர வரைக்கும் நல்லா வேக விட போகிறேன். இப்போ குழம்புக்கு மசாலா அரைக்கிறதுக்கு 2 சிறிய துண்டு பட்டை ஆட் பண்ணியிருக்கேன். 5 லவங்கம், 1 டீஸ்பூன் கசகசா தண்ணியில் ஊற வச்சது சேர்த்து ஆட் பண்ணுறேன். 1/4 மூடி தேங்காயை ஆட் பண்ணி ஃபைனாக அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் 2 பெரிய தக்காளி மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இதை ஃபைனாக அரைச்சி எடுத்துக்கணும். 7 விசில் வர வரைக்கும் மட்டனை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ இந்த மட்டனில் அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட்டு, தக்காளி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணணும். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸில் வைக்க போகிறோம். ஒரு கொதி வந்த உடனே ஸ்டாப் பண்ணிடணும். ரொம்ப கொதிக்க விடக்கூடாது. மசாலா ஆட் பண்ண பிறகு 3 பச்சை மிளகாயை கீரல் போட்டு ஆட் பண்ணுறேன். கொதிக்க ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணால் ரொம்பவே டேஸ்டியான மட்டன் குழம்பு எங்கள் அம்மா ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ப்ரொசீஜரில் மட்டன் குழம்பு வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் and keep supporting to Vishnumati vlogs. Thanks for watching this video, friends.